இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ஒரு 16வது காரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா அவங்களுக்கு வந்து ஒரு பரிகாரம் பண்ணணும், அவங்க அந்த பிண்டத்தை போயிட்டு நம்ம கரைக்கணும் அப்படின்ட்டு. உண்மையான காரணம் என்ன? இப்போ உங்கள் வீட்டில் ஒரு எலி செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வீங்க? தூக்கி வெளியே போடுவோம். தூக்கி போடலாம். ஒரு ஆள் செத்து போயிட்டாருன்னா தூக்கி போட முடியாது. டிஸ்போசபிள் அப்படி வந்து கொஞ்சம் கஷ்டம். அதை டிஸ்போஸ் பண்ணணும் இல்லைங்களா? டிஸ்போஸ் பண்ணுறது நம்மளுக்கு பழக்கம் இல்லை. மரியாதையுடன் அதை வந்து அடக்கம் செய்வதற்கு சில சிஸ்டங்களை வச்சுருக்கு. இந்த சிஸ்டத்தை அவங்க வந்து சாதாரணமாக ஒரு ரூல் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த ரூல்களை நீங்கள் பிரேக் பண்ணிடுவீங்க. சட்டப்பூர்வமாக கொண்டு வந்து பிரேக் பண்ணுவீங்க. இது சடங்குகளாக வச்சுட்டு அவங்களால என்னமே பிரேக் பண்ணவே முடியாது. இது வந்து சடங்கு. அப்போ நான் வந்து நீ என்ன ஆள் அப்படின்றப்ப நீங்கள் இந்த ஆளுகளா, அப்போ உங்களுக்கு இப்படி ஒரு வழிமுறை இருக்குது, புதைக்கணுமா எரிக்கணுமா, எத்தனை பேர் வருவாங்க, என்னென்ன நடக்கும், எத்தனாவது நாள் காரியம், என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும். அப்போ ஒரு பாடி வருதுன்னா அந்த பாடியை வைக்கிறது எப்படி, உள்ளே உட்கார வைக்கிறது எப்படி, வெளியே கொண்டு வரது எப்படி, ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சுட்டோம்னா நீங்கள் என்ன செய்ய கவலைப்பட தேவை. உங்களுடைய வாழ்க்கை இலகுவாக மாறுது. கோயிலுக்கு போகக்கூடாதுன்றது எல்லாமே கோயிலுக்கு போகக்கூடாதுன்றது கோயில் வந்து ஒரு நல்ல காரியம். தமிழுக்கும் ஒரு காலண்டர் இருக்கு, இப்போ இருக்கு. பட் அந்த காலத்துல என்ன பண்ணி தமிழுக்கு காலண்டர் எப்போ எங்க இருக்கு? இப்பயும் எங்க இருக்கு? இந்த புரட்டாசி சொல்லுவாங்க. புரட்டாசி நாள் அப்படிங்கிறது நட்சத்திரம், சரிங்களா? இப்போ டேட்டுக்கு என்ன ஸ்பெல்லிங்கு? டிஏ. ஆமா, திதிங்கிறதுனா திதி, ஓகேங்களா? அப்ப திதியை தான் தேதின்னு சொல்றாங்க, ஓகேங்களா? அப்ப திதியை தான் தேதின்னு பேர் வச்சுக்கிட்டு அவன் டேட்டின்னு பேர் வச்சுக்கிறான். அஞ்சு பஞ்சமி 5 திதிகளும் ஒரு 13 நட்சத்திரங்களும் அடைப்பு நட்சத்திரங்கள்னு சொல்றாங்க. இதுல யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா வீட்டையே அடைச்சிருவாங்க. ஒரு காலத்துல வந்து அதை டோரை அடைச்சு ரூஃபை பிரிச்சு தான் பாடி வெளியே எடுப்பாங்க. ஏன்னா கதவை திறக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு. அது வந்து சொந்த வீடா இருக்கும்போது அந்த வீட்டை புழங்க வேணாம், அந்த வீடுகளுக்குள்ள அந்த நினைவுகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. புதைக்கணும்னு ஒரு சாராரம், எரிக்கணும்னு ஒரு சாராரம். ஏன் எரிக்கணும்ன்ற சாரார் இப்போ வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, எரிக்கிறது வந்து கொலைக்கு சமங்கிறார். ஆன்மீக பந்தம் நேயர்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு ஜோதிடர் ராஜநாடி கா பார்த்திபன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்க. நேரில் அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். இப்போது ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ஒரு 16வது காரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா அவங்களுக்கு வந்து ஒரு பரிகாரம் பண்ணணும், அவங்க அந்த பிண்டத்தை போயிட்டு நம்ம கரைக்கணும் அப்படின்ட்டு. அதோட பர்பஸ் என்னன்னு தெரியாமல் தான் அது பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க அவங்க வந்து இறந்தவங்க 1 வருஷம் நம்ம சுற்றி தான் இருப்பாங்க, அதுக்காக இதை பண்ணாதான் அவங்க ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு. உண்மையான காரணம் என்ன? ஓகே, இப்போ இதை சோசியலாகவும் பார்ப்போம், அதாவது சமூக ரீதியாகவும் பார்ப்போம். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு எலி செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வீங்க? தூக்கி வெளியே போடுவோம். தூக்கி போடலாம். ஒரு ஆள் செத்து போயிட்டாருன்னா தூக்கி போட முடியாது. டிஸ்போசபிள் அப்படி வந்து கொஞ்சம் கஷ்டம். அதை டிஸ்போஸ் பண்ணணும் இல்லைங்களா? டிஸ்போஸ் பண்ணுறது நம்மளுக்கு பழக்கம் இல்லை. சொசைட்டியாக பார்க்கும்பொழுது நம்ம வீட்டில் நம்மளோடய வாழ்ந்திருந்தவரை தூக்கி நம்ம நினச்ச மாதிரி ரோட்டு ஓரத்தில் போட்டு போகவும் மனசு இல்லை. அப்போ அவர் வாழ்ந்ததுக்கு ஒரு மரியாதை செலுத்தணும் இல்லைங்களா? அந்த டிஸ்போசபிள் பண்ணுறது யாருக்கும் தொந்தரவு இல்லாமையும் இருக்கணும். அது சமூக ரீதியாக ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கணும். வாழ்ந்தவருக்கு நன்றி செலுத்துறதாகவும் இருக்கணும். அது தவறாகவும் இருக்கக்கூடாதுன்றப்ப அது எப்படின்னு எனக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து எங்கள் அப்பா இருந்திருக்கிறாரு. எங்கள் அப்பா வந்து திடீர்னு நான் இப்போ படிக்கிறப்ப இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒர்க் பண்ணுறப்ப இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரை நான் வந்து நான் வேறு ஊரில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அவரை நான் எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னா அது எனக்கு தெரியாது. அவரை கொண்டு வந்து எப்படி வைக்கிறது, எப்படி தூக்குறது, எப்படி படுக்க வைக்கிறது, இது புதைக்கிறதா எரிக்கிறதா, எங்கே கொண்டு போய் புதைக்கிறது, இப்படி நீங்கள் நினச்சி பாருங்களேன். ஒரு ஊரில் சுடுகாடுகள் இல்லை, இடுகாடு எதுவும் இல்லை. ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவர் எங்கே கொண்டு போய் புதைப்பீங்க? என்ன பண்ணுறதுனே தெரியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஒன்று ஃப்ரிட்ஜில் வச்சு தான் வச்சுருக்கணும். எத்தனை நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறது? ஏதோ படத்தில் போட்டு ஏசி போட்டு உட்கார வச்ச மாதிரி உட்கார வச்சுட்டு அது முடியாது. அப்போ இதை டிஸ்போஸ் பண்ணுங்கிறப்ப சொசைட்டி வந்து உங்களுக்கு எல்லாமே வாழ்வதற்கு எல்லா சூழ்நிலையும் சரியாக ரெடி பண்ணி கொடுக்குது. அப்போ இந்த சமூகம் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு இதை மரியாதையுடன் வெளியேற்றுறதுக்கு, மரியாதையுடன் அதை வந்து அடக்கம் செய்வதற்கு சில சிஸ்டங்களை வச்சுருக்கு. இந்த சிஸ்டத்தை அவங்க வந்து சாதாரணமாக ஒரு ரூல் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த ரூல்களை நீங்கள் பிரேக் பண்ணிடுவீங்க. சட்டப்பூர்வமாக கொண்டு வந்து பிரேக் பண்ணுவீங்க. இது சடங்குகளாக வச்சுட்டு அவங்களால என்னமே பிரேக் பண்ணவே முடியாது. இது வந்து சடங்கு. அப்போ நான் வந்து நீ என்ன ஆள் அப்படின்றப்ப நீங்கள் இந்த ஆளுகளா, அப்போ உங்களுக்கு இப்படி ஒரு வழிமுறை இருக்குது, புதைக்கணுமா எரிக்கணுமா, எத்தனை பேர் வருவாங்க, என்னென்ன நடக்கும், எத்தனாவது நாள் காரியம், என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும். அப்போ ஒரு பாடி வருதுன்னா அந்த பாடியை வைக்கிறது எப்படி, உள்ளே உட்கார வைக்கிறது எப்படி, வெளியே கொண்டு வரது எப்படி, சொந்தக்காரங்களுக்கு எப்படி அந்த இது செய்கிறது, யார் என்ன வைக்கணும், யார் விளக்கெண்ணெய் வைக்கணும், யார் சீக்காய் வைக்கணும்னு சொல்லி எல்லா ப்ராப்பர் பண்ணி யார் நீர்மாலை எடுக்கணுன்றது வரைக்கும் எல்லாம் ஒரு சிஸ்டத்தில் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் ஒருத்தர் தவறிட்டாருன்னா வேறு எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. அதுக்குன்ற ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்தில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், நம்ம அடாப்ட் ஆகிக்கலாம். டக்குன்னு அடாப்ட் ஆகிட்டு உடனே இப்போ வந்து நான் இந்த சமூகத்தில் வாழ்வதற்கு எனக்கு இப்போ நான் ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த பட்டனில் இந்த சட்டையில் எத்தனை பட்டன் இருக்குது அப்படி என்ன சொல்லுங்கள்?
சொல்ல முடியாது. ஆனால் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஆமாம். அப்போ இந்த பட்டனில் எத்தனை பட்டன் வைக்கணும்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அது உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், டெய்லருக்கு தெரியும். கண்டிப்பாக தெரியும். அப்போ அவனுக்கு இப்போ கஷ்டம் இல்லை, உங்களுக்கு 12 பட்டன் வைக்கணுமா 7 பட்டன் வைக்கணுமான்னு கவலைப்பட தேவையில்லை. அவன் 6 பட்டன் வச்சு பழகிருப்பான், அவ்வளோதான். 6 ஓட்டை அழகாக போட்டு பட்டன் வைக்கிறான். அப்போ என்னன்னா, ஒரு தொழிலை, ஒரு வேலையை, ஒரு ப்ராசஸை ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சுட்டோம்னா நீங்கள் என்ன சேர்த்தா கவலைப்பட தேவை, உங்களுடைய வாழ்க்கை இலகுவாக மாறுது. அப்போ இதுக்காக அமைக்கப்பட்டது இந்த சமூகத்தில் ஆரம்ப காலத்துலேருந்து. ஏன்னா இப்போ சட்டை போடுறோம், சட்டை போடாமல் கூட இருக்கலாம், நீங்கள் யாரும் கேட்க போகலாம், டிஷர்ட் கூட போட்டுக்கலாம், வெறுமேனியோட கூட உட்காந்துக்கலாம். ஆனால் எல்லா வீட்லேயும் சாவு விழுகுது இல்லையா? அப்போ அதை ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு மரியாதையோட செய்யணும். இன்னொரு விஷயம், நமக்கு பின்னால் இறப்புக்கு பிறகு நம்மளுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை இருக்குன்னு உலகம் முழுவதும் நம்புகிறாங்க. எந்த மதமும் அதை நம்பாமல் இல்லை, எல்லா மதங்களும் நம்புது. சிலர் வந்து அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இயேசு கிறிஸ்து இருந்தார், அவர் தவறுனார், 3ஆவது நாள் என்ன பண்ணார்? உயிர் தெழுந்தார். அப்போ அதுக்கு பின்னால் அவரால் வர முடியுன்றப்ப நம்மளுக்கும் அந்த பவர் இருந்தால் வர முடியும். அப்போ பிறந்ததுக்கு அது வேற மாதிரி கூட வரலாம் இல்லையா? கான்சியஸ் வேற மாதிரி கூட கான்சியஸாக மாறுன்றப்ப, இது இறப்புக்கு பிறகு ஏதோ ஒரு வாழ்க்கை இருக்குன்றப்ப, அதற்கு பிறகும் எனக்கு நான் தவறிட்டேன்னா எனக்கு ஒரு மரியாதை செலுத்துவது, அவங்க அடுத்த லைஃப்பில் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது. இப்போ நம்ம ஊருக்கு போனவங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம், என்ன தேய்ச்சி குளின்னு சொல்கிறோம், ஹோட்டலில் சாப்பிடாத, வீட்டில் அங்கே போய் சாப்பிடுன்னு சொல்கிறோம். அப்போ வந்து என்னென்னா, நம்ம கூட வாழ்ந்தவங்க இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது மாதிரி ஒரு சிந்தனை. இதுக்கும் வந்து ஒரு சிஸ்டத்தை வச்சுருக்காங்க. அப்போ வருஷம் அவங்களுக்கு நினைவு கூறுறது அப்படிங்கிறது வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு மெமரிஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 30 நாள் காரியம், 16 நாள் காரியம் எல்லாமே இது வந்து சில திதிகள் அடிப்படையில் கொண்டு வருதுங்க. இன்னொரு விஷயம், இப்போ ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவர் நீங்கள் இன்றைக்கே எல்லாரும் சொந்தக்காரங்களாம் வரணும்னு அவசியம் இல்லை, எல்லாருனாலே வர முடியாது. 30 நாள் வரைக்கும் விசாரிப்பாங்க. நிறைய பேர் வீடுகளுக்கு வந்து விசாரிச்சுட்டு போவாங்க, கேதம் விசாரிக்கன்னு சொல்லுவோம், 30 நாள் வரைக்கும். அப்போ 16ஆவது நாள் காலை வரைக்கும் அவர் வெளியே போகக்கூடாதுன்றது எதுக்குன்னா, இவர் வெளியே வேலைக்கு போயிட்டாருன்னா யார் வந்து விசாரிச்சா யார் இருக்கிறது வீட்டில்? அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய சிஸ்டம் வந்து என்னன்னா, நம்ம இந்த சொசைட்டியில் எப்படி வாழணும் அப்படின்னு உங்களுக்கு டிஃபால்ட்டாக சொல்லி கொடுத்துட்டோன்னா என்ன ஆயிரும்? அப்போ இப்படி தான் வாழணும்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா என்ன ஆயிடுதுன்னா, பிரச்சனை இல்லை, அவர் அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறாரு. அது தப்போ ரைட்டோ? இப்போ நான் நம்பலை, நிறைய பேர் குடும்பங்களில் நான் வந்து இதெல்லாம் நம்ப மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இறந்துட்டாங்கன்னா அதுக்கான ப்ரொசீஜர் தான் செய்வாங்க. ஏன்னா அவரால் புது ப்ரொசீஜர் என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. இது ஒவ்வொருத்துக்கும் மாறுது இல்லையா? அந்த தலைமாட்டில் அரிசி வைக்கிறது, இது வந்து என்னன்னாங்க, வாழ்க்கை நான் வேற இடத்துல எந்த இடத்துல வாழ்ந்தனோ அதுக்கு தகுந்த பொருள்களோட நான் வாழ்கிறேன். சரிங்களா? இப்போ நான் இங்கேருந்து நான் திருநெல்வேலியில் வாழ்ந்துருந்தேன்னா, திருநெல்வேலியில் கொழுக்கட்டை வந்து நான் வந்து இப்போ பனை ஓலையில் செஞ்சு தான் கொழுக்கட்டை சாப்பிட்ருப்பேன். ஏன்னா மதுரையில் வாழ்ந்துருந்தேன்னா பனை ஓலை எங்களுக்கு கிடைக்காது. அப்போ நான் வந்து அங்கே இருக்க மாதிரி அப்போ என்னன்னா, நான் வாழ்ந்த ஊருக்கு தகுந்தது போல் நான் என்னுடைய அந்த சடங்குகள், சம்பிரதாயங்கள் எல்லாமே டிசைன் ஆகிருக்குது. நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டீங்க, பரவலாயிட்டீங்க. நீங்கள் வந்து சென்னைக்கு வந்துட்டீங்க, அமெரிக்கா போயிட்டீங்க, ஆப்பிரிக்கா போயிட்டீங்க, எல்லா ஊருக்கும் பரவலானதுக்கப்புறமா உங்களுடைய சடங்குகளை கூட்டு போகிறீங்க. ஒன்று அப்படி சடங்குகளை கூட்டு போகும்போது நீங்கள் அந்த ஊரோட போய் அடாப்ட் ஆக முடியாது. அப்போ உங்களுடைய சடங்குகளை நீங்கள் உங்களுடைய வச்சுருக்கீங்க, இது உங்களுடைய யூனிக்னஸாகவும் வச்சுருக்கீங்கன்ற மாதிரி தான் எடுத்துக்க வேண்டியது. இல்லை, இப்போ நீங்கள் மரியாதையாக அடக்கம் பண்ணுறதுக்கு, அவங்க சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த விஷயம் சொன்னீங்க. ஆனால் அதுக்கப்புறம் கடைபிடிக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க. ஒரு ஆண்டுக்கு கோயிலுக்கு போகக்கூடாது, ஒரு மாதத்தில் வந்துட்டு பங்காளி வீட்டில் கூட ஒரு ஃபங்க்ஷன் வைக்கக்கூடாது. இல்லை, அது வந்து என்னன்னா, அது வந்து ஏதோ ஒரு தவறான காரியம் நடந்திருக்குது, ஒரு சரியான விஷயங்கள் நடக்கல. இது ஜாதக ரீதியாக பார்க்கும்பொழுது பொதுவாகவே ஒரு குடும்பத்தில் ஒரு தவறு நடக்கணும் அப்படின்னா, குரு வந்து ராகு மேலே போனாலும் அல்லது ராகு குரு மேலே போனாலும் அந்த குடும்பத்தில் வந்து தவறுகள் நடக்குது, இழப்புகள் நடக்குது. அப்போ அது வந்து 1 வருஷம் போகும். அதனால தான் ஒரு சாவு விழுந்துச்சுன்னா வரிசையாக ஒரு 2-3 சாவு தொடர்ந்து விழுகும். சித்தப்பா பெரியப்பா அங்கங்கே விழுகும். பட்டு விழுகிறது காரணம் குடும்பத்தில் அந்த தவறான சம்பவங்கள் நடக்கும். அப்போ ரிஸ்க் எடுக்காமல் எங்கேயும் போகாமல் அங்கேயே இருங்க, அவங்கவுங்க அங்கேயே இருங்கன்னு சொல்கிறது காரணம் இதுதான். அப்போ என்னன்னா, நம்ம வந்து ஒரு காலத்தில் ஒரு மாதிரி செட்டப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க மக்கள் எல்லாமே. அந்த ஊர் மக்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கிறாங்க. இப்போ உங்களால் ஃப்ளைட்டில் வர முடிஞ்சுன்னா போகலாமே, சரிங்களா? மலை ஏறக்கூடாதுன்னு சொல்கிறது ரிஸ்க் எடுக்க வேணாம். அந்த காலத்தில் வந்து மலை வந்து ஏறிட்டு வரங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு பாதுகாப்பு இல்லாமல் போகும். இது மாதிரி எந்த ரிஸ்க்கும் எடுக்காதீங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கெட்ட நேரம் நடந்துக்கிட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஏற்கனவே அவர் போயிட்டாருன்ற மாதிரி கொஞ்சம் கெட்ட நேரம் நடக்குது, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறது காரணம், இந்த குரு மேலே ராகு மேலே குரு போகிறப்ப தான் இந்த அசம்பாதிகள் நடக்கும். அந்த காலங்களில் யாரும் எதையுமே ரிஸ்க் எடுக்காமல் ஒரு ரிலாக்ஸ் மூடில் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கோயிலுக்கு போகக்கூடாதுங்கிறது எல்லாமே கோயிலுக்கு போகக்கூடாதுன்றது, கோயில் வந்து ஒரு நல்ல காரியம். அப்போ வந்து இந்த விஷயங்கள் நடக்கும்பொழுது பொதுவாக இந்த வீட்டில் வந்து ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறப்ப அதுக்கான ப்ராசஸ்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, வரவங்களை விசாரிப்பாங்க. அப்போ வந்து அவங்க 1 வருஷத்துக்கு மலை ஏறக்கூடாது, இப்படி மாதிரி நிறைய ரூல்ஸ். அவங்க வந்து கோயில், ஏன்னா ஆன்மீகம் வழிபாடு இந்த எல்லாமே ஒரு மித்துக்குள்ளே வச்சிருக்காங்க. ஆமாம், நீங்கள் இதை உடைச்சிங்க அப்படின்னா எல்லாமே கடகடன்னு உடஞ்சிடும். எல்லாமே ஜாதகம் சேர்ந்து தான் எல்லாம் ஒன்றா தானே. ஜாதகம் ஒன்றா வரல இதில், ஜாதகத்துக்கு இதுக்கும் தொடர்பு இல்லை. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நட்சத்திரம் வரதுனாலையோ திதி வரதுனாலே இது ஜாதகமாக தான் இருக்கும். அதான் நானும் கேட்குறேன். வள்ளலாருடைய பத்திரிகை ஒன்று இருக்குது, அதை எடுத்து படித்து பார்த்தேன். ஸ்ரீபவ ஆண்டு, சரிங்களா? ஸ்ரீபவ ஆண்டு என்ன இல்லைன்னா தனுர் ரவின்னு எழுதியிருக்காரு. தனுர் ரவினா தனுசு ராசியில் ரவி இருக்கக்கூடிய, சூரியன் இருக்கக்கூடிய காலம், சரிங்களா? ரிஷப சந்திரன்,
அந்த காலத்தில் இன்ன நட்சத்திரத்தில் இன்ன திதியில் இன்ன லக்னத்தில் எழுதப்பட்ட பத்திரிகைன்னு எழுதியிருக்கிறாரு. ஏன் அப்படி எழுதினார் அவர்? இப்போ இன்னைக்கு தேதி என்ன சொல்லுவீங்க? ஜான் 7 சொல்லுவீங்க. வருஷம் என்ன சொல்லுவீங்க? வருஷம் 2026. சரி, ஒரு 300 வருஷத்துக்கு முன்னால் சொல்லுங்கள், எப்படி சொல்லலாம்? இது வந்து ஒரு 200 வருஷமா ஒரு 300 வருஷமா தான் இது வந்து நம்மளுக்கு புழக்கத்தில் இருக்கு. ஆமாம். நீங்கள் இது வந்து கிரிகோரியன் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. இது வந்து கிறிஸ்து பிறப்பை மையமாக கொண்டு அதுக்கப்புறமா வந்து ஜூலியஸ், ஜூலு, ஆகஸ்ட்னு சொல்லி நிறைய மன்னர்கள் வந்து என்னுடைய மாதம் உன்னுடைய மாதம் சொல்லி உனக்கு இத்தனை நாள் எனக்கு இத்தனை நாள் பிரித்து 12 மாதத்தை மாற்ற முடியாது அப்படின்றத மாற்றி 7 நாளை கூட்டி 7 நாள் கழித்து இந்த மாதத்தை கொண்டு வந்து வேர்ல்டு வைடு கொண்டு வந்து மார்க்கெட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மார்க்கெட் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம தமிழ் சமூகத்தில் இல்லைனா இந்திய சமூகத்தில் என்ன பயன்படுத்திட்டு இருந்தாங்க? அது சொல்லுங்களேன், என்னவா இருக்கும்? இல்லை, அதான் புரியல. 4 நட்சத்திரம் இப்போ நீங்கள் கொஞ்சம் டக்குன்னு பார்த்தா தமிழுக்குன்னு ஒரு காலண்டர் இருக்கு, இப்போ இருக்கு. பட் அந்த காலத்தில் என்ன பண்ணிருக்கு? தமிழுக்கு காலண்டர் எப்போ எங்கே இருக்கு? இப்போயும் எங்கே இருக்கு? இந்த புரட்டாசிலாம் சொல்லுவேன். புரட்டாசி நாள் அப்படிங்கிறது நட்சத்திரம், சரிங்களா? இப்போ டேட்டுக்கு என்ன ஸ்பெல்லிங்கு? டிஏ. ஆமாம். திதிங்கிறதுக்கு என்னன்னா திதி, ஓகேங்களா? அப்போ திதியை தான் தேதின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அப்போ திதியை தான் தேத்தின்னு பேர் வச்சுக்கிட்டு அவன் டேட்டின்னு பேர் வச்சுக்கிறான். அது நம்ம லத்தீனில் இருக்கக்கூடிய டேட்டியை வந்து இங்கிலீஷில் டேட்டுன்னு நீங்கள் கூப்பிடுறீங்க. அப்போ திதி அப்படிங்கிறது தினம், நாள் அப்படிங்கிறது நட்சத்திரம். அப்போ ஒரு சிஸ்டமாக இருந்தது. நம்ம ஊரில் என்ன பண்ணாங்கன்னா நட்சத்திரங்களை பயன்படுத்தினாங்க. ஓகே, நாளுங்கிறது கிடையாது, இத்தனாம் தேதிங்கிறது கிடையாது, நட்சத்திரத்தை பயன்படுத்தினாங்க. இத்தனை திதி தான் நீங்கள் சொன்ன பத்திரிகையில் குறிப்பிட்டது வந்து அந்த விஷயம். அந்த காலத்தை அவர் எழுதியிருக்காரு. மேலே டேட்டு போட்டு எழுதுறோம் இல்லையா, என்னைக்கு எழுதின பத்திரிகைன்னு, அது மாதிரி அவர் அந்த காலத்தில் இது எழுதியிருக்காரு. அப்போ அது நம்ம என்னன்னா நம்மளுக்கு வந்து இந்த நட்சத்திரம் திதியெல்லாம் வந்து ஜோசியத்தெல்லாம் பயன்படுத்துகிறானே, ஒருவேளை ஜோசியம் தான் அந்த ஆள் தெரிஞ்சிருக்கும் போல நம்ம நினைக்கக்கூடாது. அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட இது. எத்தனை மணிக்கு வரேன்னு கேட்டால் எப்போ வருவேன்னு கேட்பாங்க. ஒரு காலத்தில் புக்கில் எழுதிருப்பாங்க, எப்போ வருவேன்னா நான் வந்து ரிஷப லக்னத்தில் வரேன்னு சொல்லுவார் ஒருத்தர். அப்போ ரிஷப லக்னம்னா என்னன்னா உங்களுக்கு கணக்கு தெரியாது. அப்போ ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்னம் மாறும். அப்போ எந்த மாசத்துல, அப்போ சித்திரை மாதம் பிறந்திருக்காரு ரிஷப லக்னம்னா காலைல ஒரு 8லேருந்து 10 வராருன்னு அர்த்தம். ஓகே, சரிங்களா? அப்போ நாளிகை பயன்படுத்தினாங்க, அப்புறம் லக்னம் பயன்படுத்தினாங்க, அப்புறம் திதி பயன்படுத்தினாங்க. இது வந்து என்னன்னா சாதாரணமாக வழக்கத்தில் இருந்த இந்த டைம் கால்குலேஷன். பட் இப்போ இருக்கவங்க அந்த புக்கை படித்து பார்த்தா ஏதோ ஜோசியம் தான் அப்படி. அப்போ என்னன்னா ஒரு காலத்தில் நட்சத்திரத்தில் விதை விதிக்கிறது, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தா இந்த திதியில் இறந்தா அப்படின்றதுலாம் வந்து ஒரு காலத்தில் பயன்படுத்தப்பட்ட காலண்டர் சிஸ்டம். ஓகே, அப்போ அது தெரியாதனால மக்கள் வந்து இது ஏதோ ஜோசிக்காரங்க சொல்கிறாங்க. ஜோசியத்துக்கு தொடர்பே கிடையாது, ஒருத்தர் செத்து போகிறதுக்கும் எனக்கும் தொடர்பு கிடையாதுன்ற மாதிரி. அதில் வந்து இந்த அடைப்பு நட்சத்திரங்கள்னு ஒன்று இருக்குது. அந்த ஒரு தனுஷ்டா ஒரு 5 பஞ்சமி 5 திதிகளும் ஒரு 13 நட்சத்திரங்களும் அடைப்பு நட்சத்திரங்கள்னு சொல்கிறாங்க. இதில் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா வீட்டையே அடைச்சிருவாங்க. ஏன்னா அந்த நட்சத்திரங்கள் வந்து ஞான நட்சத்திரங்கள்னு சொல்கிறாங்க. இது வந்து அடைஞ்சிட்டா அதுக்கப்புறம் அவங்க வந்து முக்தி அடைவாங்க, அவங்க வந்து இங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் போவாங்கன்றதுனால அந்த வீட்டை அடைச்சிருவாங்க. அது இந்த காலம் வரைக்கும் இப்படி தான் இருக்குது. அது பேர் அடைப்பு நட்சத்திரம். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா வீட்டை அடைக்கிறதுல வாடகை வீட்டிலேருந்து எப்படி அடைக்கிறது? ஒரு காலத்தில் வந்து அதை டோரை அடைச்சி ரூஃபை பிரித்து தான் பாடி வெளியே எடுப்பாங்க. ஏன்னா கதவை திறக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது. அது வந்து சொந்த வீடாக இருக்கும்போது அந்த வீட்டை புழங்க வேணாம், அந்த வீடுகளுக்குள்ள அந்த நினைவுகள் இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அது கதவெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அத்தனை மாதத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு விளக்கு மட்டும் ஏற்றிக்குவாங்க வீட்டில். இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு காலத்தில் மக்கள் வாழக்கூடிய வாழ்க்கையின் அடிப்படையில் அவங்களுக்கு தெரிந்த விஷயங்களை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சில மித்துகள் இருக்கலாம், ஜோசிய ரீதியாக இல்லாமல் வேறு ரீதியாக சில மித்துகள் நம்பிக்கைகள் இருக்கலாம். அதை அடிப்படையில் வச்சுக்கிட்டு இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறத ஒரு சில மதங்கள் மறுக்குது. ஆனால் இயேசு பிறந்தது தீர்க்க தரிசனம் தானே சொன்னா ஒருத்தன். ஆமாம். ஆனால் அந்த மதமே தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கல. ஆனால் நாஸ்டாமஸ் அப்படிங்கிறவர் வந்து கிறிஸ்துவத்தினுடைய இப்போ கையால் தான் அவர் அந்த பக்கம் தான் வராரு. அவர் தானே 5000 வருஷத்துக்கு என்ன நடக்கும்னு எழுதி வச்சிருந்தாரு. அப்போ என்னன்னா எல்லா மதங்கள்லையும் இது இருக்குது. மதங்களுக்கு பின்னால் வந்தவங்க இது வந்து இல்லைன்னு சொல்லி குழப்பியிருக்கிறாங்க. அப்போ எல்லா மதங்களையும் இது ஒரு நாடுக்கு தகுந்த மாதிரி, மக்களுக்கு தகுந்த மாதிரி, சூழலுக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில சடங்குகளை அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்துருக்குறாங்க. புதைக்கணும்னு ஒரு சாராரம், எரிக்கணும்னு ஒரு சாராரம், ஏன் எரிக்கணுன்ற சாரார். இப்போ வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, எரிக்கிறது வந்து கொலைக்கு சமங்கிறாரு, அதனால் புதைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஏன் சில மதங்கள் புதைக்க சொல்லுது, ஏன் சில மதங்கள் எரிக்க சொல்லுதுன்றதுக்கெல்லாம் நிறைய காரணங்களை அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து எல்லாமே அவங்கவுங்க வச்சுக்கிட்ட காரணம் இல்லைங்க, உருவான இது வந்து ஆரம்ப காலத்தில் இவன் உருவாக்கினா இதெல்லாம் காரணத்தோட தான் உருவாக்கியிருப்பான். ஆனால் நம்ம பண்பாடு படி புதைக்கிறது தானே நம்மளுடைய. அப்படி இல்லைங்க, எரிக்கிறது சிலர் பண்ணுறாங்க. ஆனால் மதம் என்ன சொல்லுதுன்னா புதைக்கத்தான் சொல்லுது. அது இருந்துட்டு அது வந்து போர்க்காலத்தில் எல்லாத்தையும் எரிக்கிறது, அப்புறம் இந்த பிளேக் நோய்கள் வரும்போது எரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சு அப்படியே அது ஈஸியாக இருக்கலாம், இடப்பற்றாக்குறையினால சரியாக இருக்கலான்ற மாதிரி எடுத்துக்கலாமே தவிர. ஆனால் இது மாதிரி விஷயங்கள் எரிக்கிறதா புதைக்கிறதா, என்ன செய்யணும், 16ஆவது நாள் என்ன செய்யணும், குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும், நீர்மாலை யார் எடுக்கணும், இது மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே இது வந்து சிஸ்டம் தான். அப்போ எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும், குடும்பமாக ஒன்று சேர்க்கணும், யார் யார் வரணும், யார் யார் எடுக்கணுன்றது சிஸ்டம் இருக்குது. அப்போ அந்த சிஸ்டத்தை உடைய விடாமல் அவனுடைய உரிமைன்ற மாதிரி செஞ்சுக்கிறது என்னன்னா, இது தொடர்ந்து வரணும்
அப்படிங்கிறதுக்காக அப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு வாட்சை மட்டும் கொடுக்காம வாட்சையும் கொடுத்து அந்த எத்தனை மணிக்கு கீ கொடுக்கணும், கீ கொடுத்துட்டு உனக்கு நீங்கள் ஒரு டிக்கெட், நம்ம வந்து சாதாரணமாக நீங்கள் வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் செக்ஷன், கன்வேயர் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணவங்க, மெஷினரி செக்ஷனில் ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரியும், செக் சீட்டுன்னு ஒன்று இருக்கும். அவன் காலையில் வந்தோடனே அந்த பாரில் எத்தனை பார் ப்ரெஷர் இருந்துச்சு, எங்கெங்கே லீக்கேஜ் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து டிக் அடிச்சுட்டு தான் அவன் வந்து சைன் போட்டு தான் வேலையை ஆரம்பிக்கணும். சரிங்களா? இது செய்யாட்டினா என்ன ஆகும்? பிரச்சனை ஆகிடும். ஏதாவது அவன் செய்ய மாட்டான், மறந்துடுவான். ஓகேங்களா? அதை போட்டுட்டு கீழே வந்து சூப்பர்வைசர் சைன், செக்லிஸ்ட்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. செக்லிஸ்ட் இல்லைன்னா மறந்துடுவான். அவன் சூப்பர்வைசர் சைன் இருக்கும், சூப்பர்வைசருக்கு அப்புறமா அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து சைன் போடுவார். அப்போ ஒன்று சூப்பர்வைசர் வந்து ஏன் சைன் போடலன்னு கேட்டால் இவன் வந்து மறந்துட்டே செக் பண்ணுவான். அப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து சூப்பர்வைசர் திட்டுவார். அப்போ என்னன்னா, இது ஒரு ப்ரொசீஜர் பண்ணதுக்கப்புறமா இது மாறாமல் நடக்குது. ஒருவேளை ப்ரொசீஜர் பண்ணாமல் விட்டோம்னா இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஆளுக்கு நாட்டாமல் எடுத்துக்கிட்டு இப்போ பண்ணாங்க இல்லைங்களா, தீபத்தூணான்றப்போ சர்வேகள்னு ஒருத்தன் சொன்னான், டைனோசர் கட்டி வச்சிருக்க கல்லுன்னு ஒருத்தன் சொன்னான் இல்லைங்களா. ஆளுக்கு ஒன்று சொல்கிறது, இது எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது, எதற்காக வந்தது எதுவுமே தெரியாமல். இப்போ என்னன்னா, நான் ஒரு பலமான ஆளாகும் பொழுது என்னுடைய சிந்தனையை நான் வந்து அடுத்தவங்க மேலே திணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இது ஆரம்பத்தில் ஏற்படுத்தவனுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் இந்த கதை. ஆனால் கரெக்டாக கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தீபத்து இல்லை, அது வந்து என்னன்னா அப்படி தான். அது என்னன்னா, அது தீபத்தூணா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, என்னவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது கல்லு தானே, அதில் ஏற்றினா என்னன்ற மாதிரியும் முடிவெடுக்க முடியாது. ஏன்னா இது அரசியல் இதுக்கு பின்னால் இருக்குன்றது. அப்போ இது மாதிரி யாரோ ஒருத்தவங்க ஏற்படுத்தி வச்ச ஃபார்மால் இது வந்து பக்காவாக ரெடி பண்ணிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால் முகலாயர் படையெடுப்பு வந்துச்சு, அதுக்கப்புறம் கோயில்கள் அழிக்கப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் வெள்ளைக்காரன் படையெடுப்பு வந்துச்சு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மிச்ச கோயிலையும் அழிச்சானுங்க. இப்போ அதை ஃபாலோ பண்ணுற ஆள்லாம் சாவடிச்சிட்டானுங்க. இப்போ அது எதுன்னு தெரியல. ஒருவேளை இதை சரியாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தான் ஒரு குடும்பம் மட்டும் அதை ஃபாலோ பண்ணுவோம். இப்போ இங்கே செம்பரம்பாக்கம் பின்னால் ஒரு கோயில் இருக்குது, அதை செம்பரம்பாக்கம் ஏரியை வெட்டினவே அந்த சோழனோ சேரனோ எவனோ ஒருத்தன் வந்து கல் விட்டு வச்சுட்டு போயிருக்கான். இந்த குடும்பம் தான் இந்த பராமரிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ அந்த குடும்பம் வழியாக அந்த கோயிலுக்கு பூஜை பண்ணுறாங்க. அவங்க பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறான், பேரனுக்கு சொல்லிக் கொடுக்குறான், தப்பாக கூட பூஜை பண்ணட்டுமே. ஆனால் அவன் சொல்லி கொடுத்துருக்கான், இந்த வரலாறு எப்படி வந்துச்சு, இந்த கோயில் எதுக்கு கட்டினது, இந்த ஏரி எப்போ வெட்டினாங்க, இந்த ஏரி எப்படி உருவாக்கணுன்ற சிஸ்டம் இருக்குது. இதை ஒருவேளை அந்த ஆளை விரட்டி விட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த ஊரை விட்டு என்ன ஆகும் அப்படின்னா, அது இல்லை, அது வந்து குண்டான கவுத்தி வச்சுக்கிறான்னு சிவனே இல்லைன்னு ஒருத்தன் சொல்லுவான் இல்லைங்களா. அது வந்து என்னென்னா அவ்வளோதான். அது வந்து என்னென்னா எல்லா மதங்களும் ஒன்று தான் சொல்லுது, அவங்களுடைய வாழ்வியலுக்கு தகுந்த மாதிரி அவங்க வணங்குறாங்க. ஓகே. இப்போ நீங்கள் நான் சொல்கிறது மிர்தாத்தின் புத்தகம்னு ஒன்று சொன்னேன். மிர்தாத்தின் புத்தகத்தில் 7 கண்கள் 7 பூட்டுகள் இருக்குது, வள்ளலாறு 7 திரைகள் தான் சொல்கிறாரு. அப்போ இதுக்குள்ளே கனெக்டிவிட்டி இருக்குது. எல்லா மதங்களும் ஒன்று தான் சொல்லுது, மார்க்கங்கள் ஒன்று தான் சொல்லுது. அவங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்தது போல் சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு பின்னால என்ன நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசுவோம். நன்றி, வணக்கம்.